அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஹோட்டல் ஸ்டைலில் பூரி மசால் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பருப்பு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிட்டு இப்போ பச்சை மிளகாவும் இஞ்சியும் போட்டுக்கலாம். இஞ்சி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நீட்ட வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு 3 வெங்காயம் எடுத்துருக்கேன், பெரிய வெங்காயமாக நீல வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ரொம்ப வதங்க வேண்டாம். பூரி மசாலாவுக்கு எப்பயுமே ரொம்ப வெங்காயத்தை வதக்காதீங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம் சிம்மில். நல்லா மூடி வச்சு வேக வைங்க. இப்போ நான் வேக வச்ச பட்டாணி போட்டுக்கிறேன். வேக வச்ச உருளைக்கிழங்கு, ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சேன், அதையும் வசித்து போட்டுக்கிறேன். இது கொஞ்சோண்டு சாம்பார் தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஃப்ளேவருக்கு தான். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இந்த பூரி மசாலாவுக்கு கடலை மாவு தேவையில்லை, கொத்தமல்லி தலையும் தேவையில்லை. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பூரிக்கு அந்த மசாலா வச்சு சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அடிப்பொலியாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.